இந்த தரித்திரம் முடிச்சவள தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாத. இவ மட்டும் வந்தா நம்ம வீட்டு விசேஷமே நின்னு போயிடும். 60ஆம் கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து சீரெல்லாம் கொண்டு போகணும். அதனால முறுக்கு, சீடை, அதிரசம் இது மாதிரி நிறைய வகைகள் செஞ்சு கொண்டு போகணும். நீ செய்றியா? சரிங்க அத்தை. இதுதான் சரியான டைம். இப்போ ரிங் பால் போட்டா போதும், கொதிக்கிற எண்ணெய் முகத்துல பட்டு கதறுவா, துடிப்பா. அதுக்கப்புறம் வெளியே வர அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவா. இனிமே நீயே உன் முகத்தை பார்த்துக்க முடியாம அசிங்கப்பட்டு சாகணும். One, two, three. அவ முகம் காலி. வா, நேர்ல போய் பார்த்து ரசிக்கலாம். ஐயோ வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? என்னாச்சு வெண்ணிலா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? என்ன ஐயோ வெண்ணிலா, வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? என்ன பண்றீங்க? மேல இருந்து ரிங் பால் விழுந்து அவ கால்ல என்ன பண்றான்? அதுக்கு கத்தி ஊரையே கூட்டிட்டான். ஐயோ சாரி வெண்ணிலா. ஏய், அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் அப்பவே சொன்னேன் பார்த்து விளையாடுங்கன்னு. இப்போ என்ன மட்டும் அவன் முகத்துல பட்டிருந்தா என்ன ஆகுறது? ஏண்டி, இது எல்லாமே உன் வேலையா? வெண்ணிலா முகத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இத்தனையும் திட்டம் போட்டு செஞ்சிருக்கியோம். உன்னை சும்மா விட மாட்டேன். சரி சரி, அடுப்படியில வேலை பாக்குற பொண்ணுங்களுக்கு காயம் படுறது பழகி போன விஷயம் தானே. இப்படி நீ அழுதுட்டு இருந்தா முறுக்கு எப்படி சுடுறது? போ, மருந்து போட்டுட்டு முறுக்கு சுடுற வேலையை பாரு வெண்ணிலா. வெண்ணிலா பார்த்து பத்திரம். உக்காந்துட்டே இருக்க, ஆகட்டும் எந்திரி. உன் முகத்துல ஏற்பட இருந்த காயத்துல இருந்து காப்பாத்தின என்னால உன் மன காயத்துல இருந்து காப்பாத்த முடியல. என்ன மன்னிச்சிரு வெண்ணிலா. திரும்ப 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 வெண்ணிலாவை வேதனைப்பட வச்சுட்டே இருக்கல இந்த ஸ்வேதா. அந்த ஸ்வேதாவை இப்பவே கதற வச்சே ஆகணும். ஆனா அதை நம்ம வெளிப்படுத்தவும் கூடாது. என்ன பண்ணலாம்? ஸ்வேதாக்கு இதை முதல்ல வாட்ஸ்அப் பண்ணுவோம். ச்சே,
கோரமாக்க பிளான் போட்டா எதுவுமே நடக்கல. அவ எப்படி தப்பிச்சானே புரியல. எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. வெண்ணிலா முகத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு எண்ணெயில விழ வச்சு விளையாட்டு காட்டினியா? இப்ப நான் காட்டியிருக்க விளையாட்டுல உன் வாழ்க்கைய அசிங்கப்பட போது பாருடி. ஸ்வேதா, இது என்ன மேரேஜ் சர்டிபிகேட் மாதிரி இருக்கு? மேரேஜ் சர்டிபிகேட்டே தான். இதுதான் அப்போ சண்முகம் கையில இருந்து நாம வாங்கினது. ஆனா இது எப்படி இப்போ வெளியே வந்திருக்கு? ஆமா, இப்போ ஞாபகம் வந்துருச்சு. அப்ப போன் வரவும் உங்களை எரிக்க சொல்லிட்டு நான் வெளியே போனேன். அத அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஏய், பதில் பேசாம இருந்தா எப்படி? என்னாச்சு? பேசுங்க. சாரி ஸ்வேதா, அப்ப தேடி பார்த்தோம், தீப்பெட்டி கிடைக்கல, அதான் கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டோம். எனக்கு மத்தவங்க வந்து புதுசா யாரும் ஆப்பு வைக்க வேண்டியதில்ல. கூட இருக்கிற நீங்களே போதும். வர ஆத்திரத்துக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான தடயத்தை உங்களை நம்பி உங்க கையில நான் கொடுத்தேன் பாருங்க. என்னதான் சொல்லணும்? சாரி ஸ்வேதா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. வேண்டாம், நீங்க கிழிச்ச வரைக்கும் போதும். ரொம்ப நன்றி. வேற எதுவும் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நீங்க டஸ்ட்பின்ல கிழிச்சு போட்ட சர்டிபிகேட்ட யாரோ எடுத்து பக்காவா ஒட்டி இப்போ என்ன மிரட்டி கல்யாணத்தை மறுபடியும் நிறுத்த நினைக்கிறாங்க. இந்த வீட்ல இருக்கிற யாரோ தான் இத பண்ணிருக்கணும். அப்படி யோசிச்சா கண்டிப்பா வெண்ணிலாவுக்கு அந்த அளவுக்கு மூளை கிடையாது. அப்ப வேற யாரா இருக்கும் ஸ்வேதா? கண்டிப்பா அந்த கலையாதான் இருக்கும்னு என் மனசுக்கு படுது. அவளை எத்தனை தட்டி வச்சாலும் அடங்காம என்னை எதிர்க்கிறதுல இப்படி குறியா இருக்கானா, அது எப்படின்னு தான் புரியல. இப்ப கூட நான் மேல இருந்து பாக்கும்போது கலை அந்த ஏரியால இல்ல. ஆனா வெண்ணிலா எப்படி தப்பிச்சான்னு இப்ப புரியாத புதிராதான் இருக்கு. யார் அனுப்பியிருப்பா? வந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. எதுக்கும் அந்த கலை விஷயத்துல நம்ம உஷாராதான் இருக்கணும். நான் தான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. வெண்ணிலான்னா வெண்ணிலாதான். கனகச்சிதமா வேலையை முடிச்சிட்ட. வெண்ணிலா, நீ போய் ரெஸ்ட் எடு, அப்புறமா சமைச்சுக்கலாம். வெண்ணிலா, காலை எப்படி இருக்கு? இங்க உனக்கு என்ன நடந்தாலும் தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு வெண்ணிலா. பரவாயில்ல, விடு கலை. இப்பவாவது என்ன நடந்தாலும் நீ பக்கத்துல இருக்கிறங்கிற ஆறுதலாவது இருக்கு. நீ அவங்க முன்னாடி எனக்கு துணையா இருக்கிறது காமிச்சிட்டா இப்ப உள்ளதும் போயிடும். உன்னை வெளியில அனுப்பிட்டுதா மறு வேலை பாப்பாங்க. எது என்னவோ, எனக்கு நீ கூட இருந்தா உலகமே கூட இருக்கிற மாதிரி இருக்கு கலை. இங்க பாத்தியா என்னன்னு? இது என்ன கலை? வெடிகுண்டு. வெடிகுண்டா? ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. இத போய் வெடிகுண்டுங்கிற? நமக்கு இது சாதாரண பேப்பர் தான், ஆனா அந்த ஸ்வேதாவுக்கு இது வெடிகுண்டு. ஏற்கனவே போய் திரும்பவும் கிளி மூலமா என் கைக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இத மட்டும் பார்த்தா அந்த ஸ்வேதா நம்ம காலால சொல்ற வேலைய தலையால செய்வா. அப்படி என்ன விஷயம் கூட?
என்ன கலை இது? ஏய், இது கூடவா புரியல? ஸ்வேதாவுக்கு ஏற்கனவே யுவராஜ்னு ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. கலை, இது கல்யாணம் முடிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிபிகேட். என்ன கலை, நிஜமாவா சொல்ற? பின்ன கல்யாணம் நடந்த நாள், கல்யாணம் நடந்த இடம் எல்லாமே தான் இதுல இருக்கேன். ஸ்வேதா, எனக்கு ஒரு ஐடியா. ஒருவேளை காலை தான் மெசேஜ் அனுப்பியிருக்கானா, இப்ப அவ கையில அந்த சர்டிபிகேட் இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா உடனே போய் பார்த்தா அவ அதை ஒளிச்சு வைக்கிற இடத்த பார்க்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ உடனே போய் பார்த்து தகவல் சொல்லுங்க. அன்னைக்கு சர்டிபிகேட் விஷயத்துல சொதப்புன மாதிரி சொதப்பிடாதீங்க. இல்ல ஸ்வேதா, கண்டிப்பா அந்த சர்டிபிகேட்டை கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வரோம். அப்பதான் நாங்க பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அத கொண்டு வரோன்னு மறுபடியும் ஏதாவது பண்ணி என் கோவத்தை தூண்டாதீங்க. போங்க. என்னால நம்பவே முடியல கலை. அப்போ ஸ்வேதாக்கா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களா? பின்ன நான் என்ன இங்கிலீஷ்ல சொல்றேன்? ஆணவதான். அத மறைச்சிட்டு ஆணவத்தோட எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறா பாத்தியா? சரியான கைக்காரிதான் அவ. இத முத்தரசு மாமா உணரணும்னு தான் அவரோட ஷர்ட் பாக்கெட்ல கொண்டு போய் வச்சேன். ஆனா அவரு பார்க்காம அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதோட சர்டிபிகேட் என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் தவச்சிட்டு இருந்த வெண்ணிலா. ஆனா சரியான சமயத்துல கிளி கொண்டு வந்து இந்த சர்டிபிகேட்டை என் கையில கொடுத்துச்சு. இப்பதான் இத ஸ்வேதாவுக்கு அனுப்பிட்டு வந்தேன். அவ சகலமும் ஆடி போய் ஏதாவது ரூம்ல போய் முடங்கி கிடப்பா. இது உனக்கு தேவையில்லாதது. எதுக்கு உனக்கு வேண்டாத வேலை? என்ன பண்ண சொல்ற? அவ உன் மூஞ்சில சுடு எண்ணெய ஊத்தி அகோரமாக்கலான்னு நினைப்பா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதனாலதான் சூட்டோட சுட வச்சேன் ஒரு ஆஃப். அவ ஆடி போற மாதிரி. இப்ப ஸ்வேதாக்கா உன்னை தேடி வந்தா என்ன கலை பண்றது? நான் என்ன அந்த அளவுக்கா முட்டாளு? வேற நம்பர்ல இருந்து தான் ஸ்வேதாவுக்கு இத வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். யார் அனுப்புனது? அந்த மாப்பிள்ளை யுவராஜாவா என்ன ஏதுன்னு ஸ்வேதா மண்டைய சுவர்ல முட்டிக்கிட்டு இருப்பா. இந்த சர்டிபிகேட் தான் முத்தரசு மாமா கல்யாணத்தை நிறுத்த உதவ போகுது. இத மட்டும் சபையில மாமா கிட்ட காமிச்சா போதும். ஸ்வேதா இப்ப வர காமிச்ச பொய் முகம் தோல் உறிஞ்சி நிஜ முகம் வெளியில வரும். அதுக்கப்புறம் மாமாவே அந்த ஸ்வேதாவை வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிச்சிருவாரு. எப்படி? ஸ்வேதாக்கா இத்தனை துணிஞ்சவங்களான ஆச்சரியமா இருக்கு கலை. அவ இதுக்கு மட்டும் இல்ல, வேற எல்லாத்துக்குமே துணிஞ்சவதான். இப்படிப்பட்ட ஒருத்தி முத்தரசு மாமாவை கட்டிக்கலாமா? கண்டிப்பா விடக்கூடாது. மாமா கிட்ட சொல்லியே தீரணும். அட, வெண்ணிலாவுக்கு வீரம் வந்துருச்சே. அவ எதையோ மறைச்சு எடுத்துட்டு போறா. ஒருவேளை அந்த சர்டிபிகேட்டா இருக்குமோ? எதுக்கும் அவ என்ன பண்றான்னு போய் பாப்போம் வா.
நாங்க உங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டு கலைய வாட்ச் பண்ணலாம்னு போனோம். அப்ப அவ வெண்ணிலா கிட்ட எதையோ காமிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா. ஒண்ணுமே கேட்கல. எதையோனா தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல, ஆனா ஏதோ பேப்பர் மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை பார்த்தது மேரேஜ் சர்டிபிகேட்டா இருக்குமோ? தெரியல. என்ன தெரியல அது இதுன்னு உளறிக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க எதுக்கும் லாய்க்கல. அது அப்பவே அவகிட்ட இருந்து திருட வேண்டியதானே. எனக்கு தோணுச்சு ஸ்வேதா. ஆனா நாங்க அத புடுங்க பார்த்தா கலை கிழிச்சிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் பின்னாடியே போனோம். ஆனா கலை அவளோட ரூம்ல எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டா. சரி போனா எடுத்துடலான்னு பார்த்தா ரூம்லயே இருக்கா. அதனாலதான் எடுக்க முடியாம திரும்ப வந்துட்டோம். ஏய் இந்த போன்ல வளையல் டிசைனை பாத்தியா? ஆர்டர் பண்ணுவோம். கிடைக்குதான்னு சரி, பாரு. நான் வாட்ஸ்அப் பண்ற ஒரு நம்பருக்கு நீ பாரு. என்ன சரி, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ பாரு. பிடிக்கும். வாங்க. எங்கடி? அவ இந்த சைடு தான் நின்னுட்டு இருந்தா ஸ்வேதா. அப்புறம் அந்த பக்கம் வந்தா. அப்ப அவ கண்டிப்பா அந்த பக்கம் தான் எங்கேயாவது வச்சிருக்கணும். வச்சிருந்திருக்கணுமா? ஏய், அத ஒழுங்கா எங்க வைக்கிறன்னு பார்த்து தொலைச்சிருக்க வேண்டியதானே. ஸ்வேதா, நாங்க பாக்குறத அவ பாத்துட்டா பிரச்சனை ஆயிடும் தான் நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாங்க ஒளிஞ்ச கேப்ல உள்ள வச்சுட்டா. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. இல்ல ஸ்வேதா, அது வந்து சீக்கிரம் தேடுங்க. கலை ரூம்ல வந்து என்ன தேடுறீங்க? நானும் வேணா வந்து தேடட்டுமா? உன்னை இப்போ கூப்பிட்டோமா? தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. நாங்க எதையோ தேடிட்டு போறோம். உனக்கு என்ன வந்துச்சு? போ, கிளம்பி போ. அக்கா, ஒரு ஹெல்ப்புக்கு தானே கேட்டேன். நீ ஆணியே புடுங்க வேண்டாம், கிளம்பு. போ வெண்ணிலா. ஏய் ஸ்வேதா, பாத்தியா கார்த்தியோட சினிமா ஸ்கிரிப்ட்? இதை எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கா? ஏய், என்ன தேட வந்தோமோ அத மட்டும் தேடு. இப்ப இதெல்லாம் தேவையா? இல்ல அது நிஜமாதான் சொல்றியா? அவ இங்கதான் வச்சான்னு தெரியுமா? இல்ல எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டுறங்கிறதுக்காக அலைய விடுறீங்களா? என்ன ஸ்வேதா, எங்களை பார்த்து இப்படி கேட்டுட்ட? நாங்க அப்படி நினைப்போமா? சரி வா ஸ்வேதா, போயிடலாம். அந்த கலை வந்துட போறா. வா போலாம். ஏய், வந்தா என்ன? எனக்கு என்ன பயமா? ஆமா, நான் தான் எல்லாத்தையும் கலைச்சு போட்டேன்னு தைரியமா சொல்லுவேன். சரி வாங்க போலாம். எல்லாத்தையும் அவளே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். தானே, வாங்கடி. ஏய், என்னது கையில? என் கையில ஒண்ணும் இல்லையேக்கா. ஒண்ணும் இல்லன்னா ஏன் பயப்படுற? ஏன் பின்னாடியே போற? ஏய், அவளை செக் பண்ணுங்கடி. ஸ்வேதாக்கா, நிஜமாவே என் கையில ஒண்ணுமே இல்லக்கா. அத நாங்க செக் பண்ணி சொல்றோம். ஏய் போங்க. ஒண்ணுமே இல்ல ஸ்வேதா. அப்புறம் எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பில்டப் பண்ணா? ஏய் வாங்கடி.
செல்ஃப்ல இருந்த சர்டிபிகேட் இங்க எப்படி வந்துச்சு? என்னால நம்பவே முடியல. நீ துணி காய வைக்க போனதும் என்னாச்சு தெரியுமா?